வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீரசைவ பெரிய மடம் அப்படின்னு சொன்னாலே வெளியிலலாம் போனால் நல்ல ஒரு ரீச் இருக்குது, தெரியுது. ஆனால் இன்னொரு இல்லை, கும்பகோணம் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கம்மியாக இருக்குது. நிறைய அன்பர்கள் இதை சிரவணம் பண்ணணும். நம்ம சபாபதி சார் நிறைய முன்னெடுத்துட்டு இருக்கார். இன்னும் நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நிறையா பப்ளிசிட்டி பண்ணி நிறைய ஆன்மீக அன்பர்கள் இங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. நான் டெய்லி அவங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கு. இதுக்கு ஒரு அருமையாக ஒரு சின்ன பையன் அவ்வளோ அழகாக ஒரு கச்சேரி பார்க்கறதுக்கே ஆனந்தமாக இருந்தது. ஒரு 2-3 தடவை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன் சார். அதை ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த மாதிரி இளைய தலைமுறையில் இருக்கிறவர்களை வளர்க்க வேண்டும். இளைய தலைமுறைகளுக்கு இந்த நாம சங்கீர்த்தனத்தையோ இந்த சத்விஷயங்களையோ எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு தேவாரம் திருவாச்சகங்கள்லாம் நலிஞ்சு போயிடுதுன்னு தான் சொல்லணும். யாரும் சொல்றதுக்கு முன்வர மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்போ எங்களுடைய ஸ்ரீ மதுரலிதா மண்டலியின் குழுவின் சார்பாக எங்களுடைய குரு திருமதி சாந்தி அக்கா அவங்க எங்களுக்கு இப்போ திருமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வரி வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நாங்கள் சோமேஸ்வர பெருமான் திருக்கோவிலில் காத்தால 10:30 to 12 அதை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வாட்டி இங்கே எங்களுடைய திருமுறை பாராயணம் அரங்கேறது என்னுடைய விண்ணப்பம், ஆசை. இப்பயும் ஒரு பாட்டு பாடிடலாம். அவ்வளவு அழகா அருமையா ஒவ்வொரு பாடலும் அந்த பண்ணுடன் இணைந்து 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 தமிழ் சொற்கள் தானே. ஈஸியாக நமக்கு வாயில் வரக்கூடிய ஒரு சொற்கள் தான் தமிழ் சொற்கள் எல்லாம். தமிழை என்ன அழகாக பாடியிருக்கிறார்கள் அருளாளர்கள் எல்லாம். அதையெல்லாம் நம்ம கொஞ்சமாவது சிந்திக்கணும். நிறைய இந்த மாதிரி முன்னெடுங்க. இங்கே நிறையா வாய்ப்புகளை வழங்குங்க. மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை இங்கே வச்சு இதை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போகணும். அடுத்த நவராத்திரியில் இந்த அரங்கமே நிறைந்து எல்லாரும் உட்கார்ந்து கேட்குற அளவுக்கு பண்ணணும். அது எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம இந்த மாலை வேளையில எங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கினீர்கள். வாங்க சார், முதல்லையே எங்கிட்ட 1 month முன்னாடியே டேட் கேட்டார். நிறைய நவராத்திரியில் கமிட்மெண்ட்டாக இருக்கிறதுனால எங்களால் டைம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. காலதாமதத்துக்கு பண்ணிக்கிறோம் முதல்ல. ஏன்னா நீங்கள் யார் கேட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை. எது கேட்டாலும் நம்மளால முடியும், செய்யணும். அதற்கான நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். இதுக்கு நேரம் இல்லாட்டி எதுக்கு நேரம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் நினச்சி பார்க்கணும். அதனால நான் உங்களுக்கு லேட்டாக ஒரு 4 நாளுக்கு அப்புறம் கொடுத்தேன். அதுக்கு முதல்ல மதிச்சுக்குங்க. ஏன்னா முதல்லே கேட்டு நான் கொடுக்கணும்னு பார்த்தா நியாயப்படி முதல் நாளே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கணும். இருக்கட்டும், பரவாயில்ல. அடுத்தடுத்து வர தினங்களில் வருடங்களில் நம்ம அதை முன்னெடுத்துருவோம். ரொம்ப நன்றி. உங்களுடைய சிறப்பான இந்த செயலுக்கு பகவான்கிட்ட நாங்கள் விண்ணப்பம் வைக்கிறோம். நீங்கள் 100 ஆண்டு காலம் நன்றாக இதே மாதிரி சேவைகளை எல்லாம் செய்து கும்பகோணம் இந்த ஊர் ரொம்ப எப்படி சொல்றது, வெளியெல்லாம் போனால் எல்லாருக்கும் நல்லா நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கு. கும்பகோணமா டெய்லி நீங்கள் அந்த கோவிலை பார்ப்பீங்களே, இந்த கோவிலை பார்ப்பீங்களே, அந்த அளவுக்கு நம்ம ஊர் ஒரு பெருமையை நமக்கு சேர்த்து கொடுத்துருக்கு. இந்த பெருமையை நம்ம தான் கட்டி காக்கணும். நமக்கு தான் அதோட பொறுப்பு ஜாஸ்தி. அதனால ஏன்னா இனிமேல் மகாமங்கள்லாம் வரப்போகிறது. நிறைய இந்த நம்ம இடத்துல இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம் நடந்து எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய பெரிய பெரிய ஆசை. அதெல்லாம் ஈஸியாக நிறைவேறும். அடுத்த வருடம் எங்களுக்கு 2 ப்ரோக்ராம் கொடுங்க சார். ஒரு ப்ரோக்ராம் திருமுறை, இன்னொரு ப்ரோக்ராம் அம்பிகையின் திருநாமங்களை பற்றி எனக்கு சொல்லணும்னு ஆசை. அம்பிகையின் திருநாமங்களை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சொற்பொழிவு. இல்லை, இந்த வருடமே கூட நீங்கள் பண்ணலாம். இன்னும் 5-6 நாள் இருக்குது. இன்னொரு நாள் இருந்தால் சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா தெரிஞ்சுக்கணும். நிறையா பேருக்கு இப்போ சொல்கிறோம். கராமணி ஒரு பெண்ண நாராயண சாப்பிட்டு அம்பாளுடைய ஒரு அற்புதமான நாமா. அது நிறையா பேருக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரிய மாட்டேங்குது. அம்பாளுடைய நகக்கணுவிலேருந்து தான் 10 அவதாரமும் தோன்றினதா சொல்றாங்க. அம்பாள் அவளையே சொல்லியிருக்காங்க. சிம்யாக்கி வாசுதேவதா மூலமா அம்பாள் சொன்னதுதான். அவளுடைய நகக்கணுவிலே 10 நகக்கணுவையும் வளரும்போதுதான் அந்த வேர்வை துளிகள் தான் 10 தசாவதாரம். அப்ப இதுல என்ன கிடைக்காது? லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம்னா என்ன கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கும். நம்ம இது வேணும் அது வேணும்னு வேண்டவே வேண்டாம். நமக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தெரியும். நீ பக்தியை மட்டும் பண்ணு. எதிர்பார்க்காத அசஞ்சலா பக்தியா அம்பாள் இருக்கணும். சஞ்சலம்னா ஆடுறது, அசஞ்சலான்னா கம்பீரமா உட்காரு. அந்த அசஞ்சலமான பக்தியை அம்பாள் காலடியில் போட்டுட்டு, அம்மா நான் ஒரு குழந்தை, எனக்கு என்ன வேணும்னு உனக்குத்தான் தெரியும். அதை என்ன கொடுக்கணுமோ நீ கொடு, வாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார். வள்ளி
வள்ளியினுடைய கணவன் ஆறுமுகன். அவனுக்கு 12 கைகள், வாங்கும் நமக்கோ 2 கைகள். 12 கைகளால் அவன் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறான். நாம் அவனிடம் கையேந்த மறுத்து, நீ ஒரு 2 கையால அப்பா அப்படின்னு கூப்பிட்டா 12 கையால அள்ளி கையில கொடுப்பான். நான் வாங்கறதுக்கு நம்மளால முடியாது. ஏன் அதை கொடுக்கலன்னு நீங்க சிந்திக்கலாம். நான் தான் செவ்வாய்க்கிழமைனா முருகனை போய் பார்க்கிறேனே, சுவாமி மேல போறேனே, திருச்செந்தூர் போறேனே, எல்லாம் பண்றேனே நினைக்கலாம். ஆனா திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தா எனக்கு இது நடக்கும்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு போகக்கூடாது. சுவாமி எதையுமே விட்டுடணும். செந்தூர் முருகா நீங்க தரிசனம் பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தியேப்பா, எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுப்பான்னு வேண்டினாங்கோ, அடுத்த வார்த்தை உங்களை தரிசனம் பண்ணி கொடுப்பேன். நாம யாரும் வேண்டியது வேணும், அது வேணும், பணம் வேணும், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பிறவிங்கிற பெருங்கடல்ல நீந்தி இந்த பிறவியே இனிமே வேண்டாம்பா சுவாமி, இதுக்கு மேல எனக்கு பிறவி வேண்டாம், கொடுத்துறாத, எனக்கு தாங்காதுன்னு அவன் பாதத்துல போடுவோம். எல்லாம் நம்மளுக்கு சக்சஸ் தான். அந்த மாதிரி இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாளே எல்லாத்தையும் கொடுக்குறா. நீங்க கேட்கவே வேண்டாம். ருத்ரத்துல உண்டு. நாம சொல்லக்கூடாது பெண்கள் ருத்ரம் ஜெபிக்க கூடாதுங்கிறது எங்களுடைய அக்காலத்தில் எங்களுடைய மூதாதையெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அதனால நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். அதுல உண்டு. ருத்ரத்துல சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் நேரா நின்றுவான். உனக்கு என்ன வேணும் உனக்கு கேட்க தெரியாது. நான் என் குழந்தை, நான் உனக்கு கேட்க தெரியாது, என்னை பார்த்தா மறந்து போயிடுவா எல்லாத்தையும். அதனால உனக்கு என்ன வேணுமோ நான் சொல்றேன், அவ்வளவு உனக்கு கிடைக்கும்னு சொல்றான் சிவபெருமான். அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, நாம இந்த பிறவி எடுத்து எதற்காக நம்ம தெரிஞ்சிட்டோம்னாலே நிச்சயமா அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வருடங்களில் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுங்க. அம்பிகையுடைய திருநாமத்தை பற்றி நம்ம சொல்ல காத்திருந்தோம். இப்ப நம்ம சாந்தியை காமி திருமுறையிலேருந்து ஒரு பாட்டுகள் Parvati Padai